உங்களுடைய நீங்க செய்யக்கூடிய பணியெல்லாம் நம்ம நிரந்தரம் ஆக்கிடுறோம் அப்படின்னு வந்தாங்க. நிரந்தரமா உங்களுக்கு வேலை செய்யலாம். அதன் பிறகு எல்லா இடத்திலுமே தனியார் மயமாயிருச்சு. கடந்த 4 ஆண்டுகளா பார்க்குறோம். அது நீங்களும் இங்கே எழுதியிருக்கிறீங்க. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி 4ஆம் நிலை பணியாளர்கள் எல்லா இடத்துலையும் பிரைவேட்டைஸ் பண்ணனால இந்த கோரிக்கையை எல்லாம் மறந்துட்டாங்க. இது முதல் பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை, உங்களுக்கு வர வேண்டிய ஊதியம் முறையாக சரியாக கரெக்டாக வரணும். ஏன்னா அரசாணை 2017 அரசாணை 62 அதில் என்ன சொன்னாங்கன்னா ஒருத்தருக்கு 770 ரூபா கொடுக்கணும். அதிலும் சரியா வருதா? முதல்ல வரல. 3 கான்ட்ராக்ட் இருக்கிறாங்க. 486 ரூபா ஒருத்தர் கொடுக்குறாரு, 557 ரூபா ஒருத்தர் கொடுக்குறாரு, ஒருத்தர் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ 3 கான்ட்ராக்டுமே இன்னைக்கு உங்க பேச்சுவார்த்தை நீங்க பண்ணனால ஒரே இடத்துக்கு வர்றாங்க. அதனால எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, நீங்க நிரந்தர பணியாளர்களாக மாற வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. போராடும். ஆனா குறைந்தபட்சம் இன்னைக்கு நம்முடைய மாநகராட்சியினுடைய கமிஷனர் ஐயா, கலெக்டர் ஐயா குறைந்தபட்சம் எல்லாம் இணைஞ்சு 3 கான்ட்ராக்டை கூப்பிட்டு உங்களுக்கு 770 ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிறது குறைந்தபட்சமா நாங்க எதிர்பார்க்கிறோம். அதனால தலைவர் சொன்னாங்க 2 நாள் பார்க்கிறோம். 2 நாள்ல உங்க போராட்டம் முடிவுக்கு வரலைன்னா பாரதிய ஜனதா கட்சியும் உங்க போராட்டத்தை கலந்து